சார் இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, கொலை பண்ணிடுறாங்க, மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. அப்போ தானே வந்து சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக ஆய்வு கூட்டத்தை முதலமைச்சர் நடத்தினாரு. ஆமாங்க. அடுத்த நாள் நீதிமன்றம் வழக்கு எடுக்க போது முதல் நாள் சட்டம் ஒழுங்கு பற்றி ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்துறாரு. எஸ்பிக்களோடையும் ஐஏஎஸ் அதிகாரிகளோட ஒரு கலந்தாய்வு கூட்டம். அந்த கலந்தாய்வு கூட்டம் நடந்து முடிஞ்சதுமே 5 காவலர்களும் கைது செய்யப்படுவார்கள். அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்படும். தீர விசாரித்து குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு நிவாரணம் இவ்வளவு ரூபா அனுமதிக்குது. அந்த வீட்டில் ஒரு பையன் இருக்கான், தம்பி இருக்கான், அவனுக்கு தகுதியான அரசு வேலை வழங்கப்படும். அந்த தாய்க்கு நிலம் வழங்கப்படும் அப்படின்னு அன்னைக்கு அறிவிச்சிருந்தா இந்த அமீர் சொல்றதும் இந்த சர்மிளா கத்துறதுக்கும் இந்த செல்வப்பெருந்தகை கூவுறதுக்கும் ஒரு அர்த்தம். அன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும், லாக்அப் மரணங்கள் நடக்கவே கூடாது, எப்படிப்பட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் குற்றம் செயல் செய்தால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். அவ்வளவுதானே பேசினார் முதலமைச்சர். கோர்ட்டு கூடி காரி துப்பி 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 தானே இந்த விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கு அடுத்து அதுக்கப்புறம் ட்விட்டர்லயே ஸ்டாலின் அவர்களே போடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டாரு. இந்த மானங்கட்ட பையில மக்களை முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு தப்பு தப்பா இங்க அவர் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கானு.